ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம ஜூலியாண்டினா சீரீஸ்ல 5வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் வேலண்டினா சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூலியானா அம்மா கடத்தப்பட்ட பிறகு எங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் ரொம்ப வேகமாவே நடந்தது. நான் ஜூலியானா கிட்ட சொன்ன மாதிரி நியூஸ் ரிலீஸ் பண்ணேன். பட் அப்பவும் அவனுக்கு ஜூல்ஸ் அம்மாவை விடல. இப்பதானே நியூஸ் ரிலீஸ் பண்ணிருக்கேன், எல்சினோ வெளியே வரட்டும், அதுவரை உன் அம்மா இங்கேயே பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. எங்களை தெரியாது, எங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன ஒருத்தரை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? கண்டிப்பா என் அம்மாவை அவனுக்கு கொண்டுருவானுங்க அப்படின்னு ஜூல்ஸ் ரொம்பவே பயந்தான். எனக்கு உறவுன்னு இருக்கிறது என் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புனான். அப்ப நான், ஜூல்ஸ் எனக்கு தெரியும், அம்மாவோட இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது. உனக்காக நானும் இருக்கேங்கிறத மட்டும் மறந்துடாத. இப்படியே பயந்துட்டு இருந்தா யோசிக்க முடியாது ஜூல்ஸ். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகணும். சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஸ்விம் பண்ணலாமா? நீ தான் என்ன மாதிரி குடிகாரி கிடையாதுல்ல, அட்லீஸ்ட் ஸ்விம்மிங்காவது உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை ஸ்விம் பண்ண கூட்டிட்டு போனேன். நான் நினைச்ச மாதிரி ஜூலியானாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டான, எல்லாத்தையும் மறந்து சிரிக்கவும் ஆரம்பிச்சேன். பட் அன்னைக்கு நான் நினைக்காத ஒண்ணும் நடந்தது. நான் ஜூல்ஸை மறுபடியும் நெருங்கினேன், அவளை கிஸ் பண்ணேன். இந்த முறை நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதையே தான் ஜூல்ஸும் எனக்காக ஃபீல் பண்றாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் அந்த முத்தத்துக்கு அப்புறம் எங்களால பேசிக்கவே முடியல. ரொம்ப நேரம் அமைதியாவே இருந்தோம். ஏன்னா எங்க காதல் வெளிப்பட்ட நேரமும் சூழ்நிலையும் சரியானது கிடையாது. சோ நாங்க வாயடிச்சு போயிருந்தோம். அப்புறம் நானே அந்த அமைதியை பிரேக் பண்ணி, நான் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி கிளம்பினேன். பட் நான் ட்ரிங்க் எடுத்துட்டு வரும்போது ஜூல்ஸ் அங்க இல்லை. தப்பு பண்ணிட்டோன்னு கூட தோணுச்சு. அந்த வருத்தத்திலேயே நான் பூல் பக்கத்திலேயே தூங்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல ஹே பேபி அப்படின்னு சொல்லி என் கண்ணத்துல யாரோ தொடுற மாதிரி இருந்தது. நான் பயந்து எழுந்தேன். லூச்சோ தான் வந்திருந்தான். என்னால அவனையும் பார்க்க முடியல. அவன் கூட இருந்தாலும் என்னோட ஞாபகம் மொத்தமும் ஜூலியானாவா தான் இருந்தான். அவ என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டா. அது ஒண்ணுன்னா, அவ இப்ப எப்படி இருக்காளோ, என்ன பண்றாளோ அப்படிங்கிற கவலையும் இருந்தது. ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. பட் ஏதோ ஒண்ணு என்னை தடுத்துட்டு இருந்தது. நான் போனையே பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ஜூல்ஸே கால் பண்ணான். அட்டன் பண்ணதும் ஜூல்ஸ் ஐம் சாரி அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். பட் அதுக்குள்ள வேலண்டினா என் அம்மா அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னாச்சு ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உன்னால இப்ப ஹாஸ்பிட்டல் வர முடியுமா எனக்காக அப்படின்னு சொல்லி என்ன கேட்டான். நானும் உடனே கிளம்புனேன். என்ன நடந்திருந்ததுன்னா, ஜூல்ஸோட அம்மா அந்த ரவுடிஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப அவனுங்க ஷூட் பண்ணிருக்கானுங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா போலீஸ் வரவும் அப்படியே ஜூல்ஸ் அம்மாவை ரோட்லயே விட்டுட்டு ஓடி இருக்காங்க. ஸோ போலீஸ் அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ஜூல்ஸ் ரொம்பவே பயந்துட்டான். அப்பதான் அவன் எனக்கும் கால் பண்ணான். பட் அவங்களுக்கு புல்லட் பட்டிருந்தாலும் அவங்க உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, சீக்கிரமே சரியாயிருவாங்கன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் ஜூலியானாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சான். பட் அன்னையோட அந்த ப்ராப்ளம் முடியல. அந்த ரவுடி ஜூல்ஸோட அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நினைச்சு பஞ்சித்தோவை கிட்னாப் பண்ணாங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, ஜூல்ஸ் அம்மாவோட பப்பி லவர். மெக்சிகோல ஜூல்ஸுக்கு தெரிஞ்சவங்கன்னா அது அவர் மட்டும்தான். அந்த விஷயம் ரவுடிகளுக்கு எப்படி தெரியும் தெரியல. அவரை தூக்கிட்டு போய் அடிச்சு விசாரிச்சு அனுப்பியிருந்தானுங்க. அப்புறம் பப்பில வரைய ஃபாலோ பண்ணி ஜூல்ஸோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல உயிரோட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போட்டு தள்ளவும் ட்ரை பண்ணானுங்க. அப்போ ஒரு பக்கம் ஜேக்கப், இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸர்னு ஒருத்தரும் சேர்ந்து ஜூல்ஸோட அம்மாவை காப்பாத்தினாங்க. அந்த ப்ரொஃபஸர் யாருன்னு கேட்டதுக்கு அவர் எல்சினோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறார். இந்த
என்னால அவகிட்ட பேசவே முடியல. அதுக்கு சூழ்நிலை ஒரு காரணமா இருந்தாலும் என்னோட பயமும் குழப்பமும் இன்னொரு காரணமா இருந்தது. ஸோ நான் என் அண்ணா கிட்ட இதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். பட் அவன்கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கும் எனக்கு தயக்கமாவும் பதட்டமாவும் இருந்தது. நான் நர்வஸா இருக்கிறத பார்த்துட்டு என் அண்ணா, வேலண்டினா, உனக்கு தெரியும்ல நான் எப்பவும் உனக்கு துணையா தான் இருப்பேன்னு. ஃபர்ஸ்ட் என்ன பாரு, என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்டான். நானும் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன்னா ஒரு பொண்ணு. என்னால அவளை மட்டும் எப்பவுமே நார்மலா பார்க்கவே முடியல. எனக்கு என்னவோ இதுதான் காதல்னு தோணுது. பட் எனக்கு பயமாவும் இருக்குன்னா இது வெளியே தெரிஞ்சா எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ. ஒருவேளை அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க. ஈவாக்கு தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுது. அப்ப என் அண்ணா, வேலண்டினா ரிலாக்ஸ். முதல் விஷயம், உன்னோட அந்த பொண்ணுக்கான ஃபீலிங்ல எந்த தப்பும் கிடையாது. அது அப்சல்யூட்லி நார்மல். ஸோ நீ கலங்குறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் கூட ஏதோ சீரியஸா சொல்லிட போறியோன்னு நினைச்சு பயந்துட்டேன். சரி, நான் சொல்றத கேளு. மத்தவங்க என்ன சொல்லுவாங்க சொல்றாங்கிறத பத்திலாம் நீ கவலைப்படக்கூடாது. நீ அப்புறம் உன்னோட உணர்வுகளுக்கு முன்னாடி அது எதுவுமே முக்கியம் கிடையாது. சரி, இத சொல்லு, லூச்சோக்காக ஏதாவது உனக்கு ஃபீலிங் இருக்கா அப்படின்னு என்ன கேட்டேன். நான் வேகமா நோன்னு சொன்னேன். அப்போ உனக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணு, வெயிட், அது ஜூலியானா தானே அப்படின்னு கேட்டேன். நான் வேகமா மண்டையாட்டினேன். உனக்கான ஆன்சர் இதான் வேலண்டினா, ஜூலியானா தான் உன்னோட காதல். அப்புறம் நானும் இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீ அவ கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறத என்னாலேயே ஃபீல் பண்ண முடியுது. அதான் எனக்கும் வேணும். நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் வேலண்டினா. உன்னோட உணர்வுகளை தொடர்ந்து போ. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். ஸோ நானும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஜூல்ஸ் கிட்ட இதை பத்தி பேசிடலாம் அப்படின்னு போனேன். அப்ப ஜூல்ஸே, நாம கொஞ்சம் பேசலாம் வேலண்டினா அப்படின்னு என்னை கூட்டிட்டு போனான். நான் கூட எனக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போறா போல அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா போனேன். பட் அவ, வேலண்டினா, எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதான் உண்மை. நீ என் கூட இருக்கிறது உனக்குமே ரொம்ப ஆபத்தானது. பஞ்சித்தோக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. என்னால தெரிஞ்சு உன்னை இந்த ஆபத்துல தள்ள முடியாது வேலண்டினா அப்படின்னு அவ சொன்னான். உடனே நான், பூல்ல நடந்தது வச்சுதான் இப்படி சொல்றியா? சரி, நான் ஒத்துக்கிறேன். நானும் கன்ஃபியூஸா தான் இருந்தேன் அதை நினைச்சு. பட் அது நார்மல் தான் ஜூல்ஸ். அதுக்காகலாம் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது. சி, எனக்குள்ள இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ, நான் என்ன ஃபீல் பண்றேனோ அது இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல நான் ஃபீல் பண்ணதே இல்லை. எந்த ஆண்கிட்டையும் சரி இல்ல எந்த பெண்கிட்டையும் சரி, எனக்குள்ள உனக்காக ஏற்படுற உணர்வு வேற யாருக்கிட்டையும் அந்த மாதிரி எனக்கு ஏற்பட்டதில்லை அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கன் ஃபயர் ஆகிற சத்தம் கேட்டது. உடனே ஜூல்ஸ் அவ அம்மாவை நினைச்சு பயந்து ஓட ஆரம்பிச்சான். நல்லாவே இருக்க மாட்டீங்கடா நீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நானும் பின்னாடியே ஓடினேன்.